நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய பெட்டகம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக நடன ஆசிரியை கிருஷ்ணவி சோமசேகரம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணவி. வணக்கம். வணக்கம். உங்களை போன்ற இரண்டாம் தலைமுறை ஆசிரியர்கள் இந்த கற்றலைக்கு வருவது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெருமையாக தருகின்றது. அந்த வகையிலே உங்களை வருகவென வரவேற்கின்றோம். தேங்க்யூ. ஆமாம். இப்பொழுது மொன்றியல் டொரண்டோ வாழ் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள், பார்த்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, அனைவருக்கும் மிகவும் நன்றி. Thank you everyone for being here to hear what I have to say for today. Thank you Ilango Uncle for this amazing opportunity, and thank you Time FM for this opportunity as well, and thank you Amma for also making this happen for me as well. நல்ல பெருமை. அந்த வகையிலே முதல்ல உங்களை பற்றி எமது நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களே. ஓகே, ஸோ എൻ്റെ பேர் Krissnavee Somasegaram. என்னோட அம்மாவோட பேர் நெஞ்சலா சோமசேகரம், அப்பாவோட பேர் சோமசேகரம் வீரசிங்கம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளோட பேர் பிரணவி சோமசேகரம். நான் சைக்காலஜி யூனிவர்சிட்டி டொராண்டோ படித்தேன். அதில் ஒரு பேச்சுலர் செய்தேன். அதுவும் நான் பரதநாட்டியத்தும் டீச்சர்ஸ் கிரேட் செய்து கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நான் அரங்கேற்றத்தும் செய்தேன். இப்போ நான் டீச்சிங் பரதநாட்டியம் டீச் பண்ணுறேன். அதோடையும் நான் மற்ற வேலையும் பார்க்குறேன். இப்போ யூத் அண்ட் சில்ட்ரனோட, ஸ்பெஷலி ஸ்பெஷல் நீட்ஸ் யூத் அண்ட் சில்ட்ரனோட வேலை பார்க்குறேன் இப்போ. ஸோ அலாங்சைட் that I am volunteering. ஸோ ஒரு வாலண்டியர் ஒர்க்காக நான் ஸ்ரீலங்கா via Zoom நான் Bharathantyam கற்றுக் கொடுக்குறேன் for children with special needs in Sri Lanka through Sarvaam Foundation's Kalmunai School. So Adalam Seta, I'm doing a lot of work with kids with special needs and also with adults who just want to enjoy and learn dance. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய இரண்டாம் தலைமுறையிலே பிறந்தவர்கள் அவர்கள் மிகவும் ஒரு ஆர்வமாக உற்சாகமாக தங்களை உயர்வு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே தாயகத்தோடும் எங்கள் இலங்கையிலே நடைபெறுகின்ற எங்களுடைய குழந்தைகளுக்கு, இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவுகின்ற அந்த மனப்பான்மையோடும் அதிலே அங்கத்துவம் வகித்து செயலாற்றி வருகிறார்கள். நல்ல பெருமை. அந்த வகையில் சொல்லுங்களேன், முதல்ல உங்களோட பாடசாலை வாழ்க்கையை சொல்லுங்களேன். எப்பொழுதுமே இந்த பாடசாலைக்கு செல்வது என்பது முதல் முறையாக இந்த கிண்டர் கார்டன் செல்லும் பொழுது எல்லோருமே அழுவார்கள். நீங்கள் அழுதீர்களா? I don't think நான் அலையலை. லைக் ஈவன் டேக்கர் நேரத்தில் போய்க்கு அலையலை. அம்மா I think the reason why is நான் சின்ன வயசுலேயே நான் I think 18 monthsலேயே நான் டே கேருக்கு சேர்ந்தேன். ஸோ அங்கே முதல்ல அம்மாவோட சேர்ந்தேன். ஸோ ஐ ரியலைஸ் ஓகே லைக் இட்ஸ் சேஃப் ஹியர், அம்மாவும் இருக்கிறாங்க இங்கே, மற்ற பிள்ளையும் இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ டே கேருக்கு போய் அதில் பழகி, ப்ரீஸ்கூலுக்கு போய் பழகி, கிண்டர்கார்டனுக்கு போய்க்கு ஐ வாஸ் எக்ஸைட்டட். நான் லைக் உள்ள ஓடி லைக் எல்லாத்தையும் லைக் டாய்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்து மற்ற பிள்ளைகளோட கதைச்சு, எனக்கு கதைக்கு ரொம்ப விருப்பம். ஸோ மற்ற பிள்ளைகளோட கதைச்சு சும்மா லைக் வாட்ஸ் யூர் ஃபேவரட் கலர் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு திருப்பி வீட்டை போய் எல்லாம் சொல்லிட்டு, இந்த டீச்சர் இதை பற்றி இன்றைக்கு கதைச்சா, இந்த புக் வாசிச்சா, இதெல்லாம் செய்துட்டான்ட்டு லைக் அம்மாவோட நான் திருப்பி வீட்டுக்கு வரைக்கும் சும்மா லைக் ஃபன்னாக கதைப்பேன். ஸோ ஐ நோ லைக் நான் kindergarten இருக்கேன், I had a lot of fun, and I know like I did really well in school as well, and the marks எல்லாம் வரைக்கும் Amma was very proud. She said, oh நான் kindergarten இருக்கேன் நல்ல வடிவா like math, English எல்லாம் வடிவா செய்வேன். So I was very, I know in kindergarten போய்க்கு I really enjoyed school, and even to this day school it's very fun because socially you have a lot of people to talk to, and then teachers ஓடையும் you have a good opportunity to learn, and then you're also just learning as it is too. உண்மையிலே பெருமை. எல்லோருமே கிண்டர்கார்டனுக்கு போய்க்கு சில ஒரு 50% அழுவார்கள் தாய் தந்தையரை விட்டு செல்வது. ஆனால் நீங்கள் உற்சாகமாக, நீங்கள் ஒரு துணிகரமான பெண் போல உங்களோட உரையாடலை பார்க்கும் பொழுது நீங்களே ஒரு உங்களை ஒரு தன்னிறைவாக அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட உங்களை ஒரு நல்ல ஒரு உறுதியோடு செயற்படுகின்ற ஒரு பெண்ணாக நாங்கள் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருமையாக இருக்கணும். உங்களோட ஒரு உரையாடலும் நீங்கள் குழந்தை
குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு துணிகரமாக எதையும் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்தீர்களோ அந்த வகையிலே உங்களுடைய வளர்ச்சி பருவத்திலே நீங்கள் இன்று இருக்கிறீர்கள். உங்களுடைய கதை உரையாடுகின்ற விதம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது. நல்லது. அதே வேளையில் சொல்லுங்களேன், அதான் பின்பு உங்களுடைய மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். So middle school, high school vareka, அந்த நேரம் வரைக்கும் I was very focused on dance, swimming செய்தேன் அந்த நேரத்துல. So middle school, like when I'm speaking specifically to middle school, அந்த நேரத்துல தான் I was more interested in learning dance, and like அப்பதான் my ஆசிரியர் ஜெயந்தி சண்முகலிங்கம், she was teaching us the bhavam, like ragam, thalam எல்லாத்தையும். So அந்த நேரத்துல I was doing better in school because I was feeling the good effects of learning dance and the coordination. So that was really helping me school wise. Also socially, it was helping me. And it could like I love talking, but then during the time on dance I'm muting my like I'm stopping my mouth from talking and I'm expressing through my body. So it was very good like for me because it was a new way to express my feelings. So I felt like I had a release. So I had a release at home when I went to dance class. So school I was able to sit down and pay attention for longer because but the dance really helped me a lot. நீங்கள் நடன ஆசிரியை என்பது உங்களுடைய உரையாடலே காட்டிக் கொள்கிறது என்று சொன்னால் அந்த இதையும் அதற்குள்ளே இந்த நடனத்துக்குள்ளே உள்ளே சென்று அதற்குள்ளே நீங்கள் ஒரு வசிப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுடைய பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அண்மையிலே சர்வம் ஃபவுண்டேஷன் அந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கக்கூடியதாக இருந்த உங்களுடைய நடனத்தை பார்த்தோம். நீங்கள் உங்களுடைய மாணவர்களும் ஆடினார்கள், நீங்களும் ஆடினீர்கள், பார்க்கக்கூடிய இருந்த மிகவும் ஒரு சிறப்பாக அதற்குள்ளே நீங்கள் உள்ளே சென்று அந்த ஒரு பாத்திரமாகவே அப்படியே மாறிவிட்டீர்கள். அதை அனுபவித்து அந்த நடனத்தை கொண்டு வந்தீர்கள். அது மிகவும் ஒரு சிறப்பு. அது இன்றைய காலத்தில் இரண்டாம் தலைமுறையினர் மத்தியிலே கூடுதலாக அவர்கள் எல்லாம் அதில் தீவிரமான ஒரு பற்றுறுதியோடு வளர்க்கப்படுகிறார்கள். வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை உள்ளே எடுத்து அந்த வகையில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு பெருமை. நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், குறிப்பாக உங்களுடைய பாடசாலை மிடில் ஸ்கூல் பாடசாலை வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி செய்தால் ஸ்கூல் வாழ்க்கை அந்த ஸ்கூலிலே கலந்து கொண்டிருக்கலாம்? Yeah, so school நான் நிறைய club எல்லாம் செய்தேன். I was in the intramural club, so lunch time and like I would go play sports. அதுவும் ultimate football, volleyball clubல அதுவும் எல்லாம் செய்தேன். But social clubs I was also a part of some of the volunteering as well in the school. So we also did some of like the cleanup around the school, and like we did the Terry Fox run, so on the club then too. So yeah, middle school I was partaking a lot in school, but outside of school as well. But I know high school not really in school. Say then I was in the swim team. So swim team grade 12 pole and swim team then ping pong team then I was also doing a lot of plays on the Nerathila too. Even in middle school actually not order play say then. So a lot of the time like say in the group volunteer say to Veladan, and usually like that's what ends up happening. And Amma was putting me a lot of volunteering too. So other than saying the Velila, I was volunteering with kids with special needs. And at the same time, teachers knew that I was really good with kids with special needs, so they will always pair me up. There was in high school there was a class of kids with special needs, so a lot of the times like I'll talk to them. So one of the teachers once put me in that class just to help out, because on the Nerathila I think they were just asking if there was any students who had some time to help. I think it was exam time, so I said, oh, I can help you. Nan vanda like summa like kadichu, and it was fun. Summa avangaloda kadichu palahi, it was a good time. ஆமாம், உண்மையிலே கூடுதலாக ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸோட பணியாற்றுவது என்பது அது மிகவும் ஒரு பற்றுறுதி தேவை. அதில் ஒரு தியாகம், அதோட மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு செயலாற்றுதல். அது எல்லாராலையும் அந்த திறமை இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். ஆனால் அதில் அந்த
மிகவும் ஒரு ஒரு திறமையான முறையில் செயலாற்றுவது என்பது அது ஒரு நல்ல ஒரு பற்றுறுதியோடு நாங்கள் நேசித்து செய்யும் பொழுது, அதை லவ் பண்ணி செய்யும் பொழுது உண்மையிலே அது ஒரு சிறப்பான ஒரு கடவுளின் குழந்தைகளுக்காக நாங்கள் சேர்க்கின்ற ஒரு பணி வந்து அது ஒரு மகத்தான பணி. அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் அந்த பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள், பார்க்கக்கூடிய இருக்கிறது. பல நிகழ்ச்சிகள், பல செயல் திட்டங்களில் உங்களுடைய பங்களிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையிலே ஒரு சிறப்பு. அந்த வகையில் உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள். அது கூட அவர்களுக்கும் ஒரு 50% பங்களிப்பு பெருமை அவர்களையும் சென்று அடையும் என்று சொன்னால், அவர்களுடைய உருவாக்கம், அவர்களுடைய வழிநடத்தல்கள் எல்லாவற்றும் மூலமாகத்தான் ஒரு குழந்தை ஒரு நல்ல நிறைவான ஒரு குழந்தையாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமை. அதே வழியிலே சொல்லுங்களேன், வந்து இப்போ கூடுதலாக வந்து நீங்கள் அதன் பின்பு நீங்கள் பல்கலைக்கழகம் சென்றீர்கள். நீங்கள் பல்கலைக்கழகம் செல்லும் பொழுது என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கு? University, yeah. So university and psychology say then. So yeah, எனக்கு psychology and சரியான விருப்பம். Like even on grade 7 இருக்க I would look into horoscopes, and then like I would look into personality. So I was very, very interested from a pretty young age. So yeah, so நான் psychology செய்து நிறைய like social psychology, clinical psychology, cultural psychology, so வேறு psychology எல்லாம் செய்து I have a better, I would say a good understanding of the human brain and how people socialize. So I think that's also why எனக்கு my whole life, like I felt like I socialized really well with other people, and I did really well with kids who felt left out, because அவங்க தான் like you know like எனக்கு அந்த like I have that pull towards them because like I feel that's the same as them sometimes. So psychology படிக்க I understood, okay, you know, the reason why like I feel this way is because I have this understanding of them that maybe other people don't have. So on the understanding of it, இப்ப நான் like அவங்களோட like வேலை செய்றேன். I want to like work with people who want that extra attention, that extra empathy, because I feel like because I have it, that's I like they deserve to have, you know, somebody who really understands them to work with them. உண்மையிலே இந்த சைக்காலஜி படிக்கணும் இந்த சிறு வயதிலே உங்களுக்கு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வருவதற்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா, அல்லது சின்னலேருந்து உங்களுக்குள்ளே தானாக உருவானதா, அல்லது வந்து வேறு யாருடைய உங்களுடைய அப்பா அம்மா யாராவது அந்த துறையிலே இருக்கிறார்களா? Oh yeah, அப்பா for sure. அப்பாவுக்கு like அவர் கதை கேட்க like you know like சரியான wisdom ஓட கதைப்பார், and he understands like everybody. அவருக்கு like பார்க்க he'll know, okay, yeah, like இவர் அப்படி மாதிரி அவங்க அப்படி மாதிரிண்டு. So I was learning from him, oh like you know how does he understand other people's personalities. So எனக்கு I feel like அந்த like touch இல்ல, like அப்பா மாதிரி எனக்கு அந்த touch இல்ல. So it's sort of எனக்கு interested in the oh like how can I see how people are and how people act. So அதோடையும் and like my own like curiosity. So I have so much curiosity about how other people live, and like you know my own and the day-to-day life is so different from everybody else's, and எனக்கு like அது பிடிக்கும் like oh like how is this so different from theirs, how is like for example எனக்கு psychology படிக்க சரியான ஈஸியா இருக்குது. And a lot of people for me in high school they did a lot better in other things, they were better in the sciences, and அவங்களுக்கு psychology and like they couldn't do it at all. she doesn't like psychology at all, so that was also interesting. அம்மாவுக்கு வராது, yeah, but அப்பாவுக்கு நல்லா வரும். So that's why I like I feel like it does come from the curiosity of oh yeah like in you know why are we all different, like every single one of us is so unique, where does that come from? And that comes from our brain, our environment, our socialization, everything comes together. And I learned a lot of that during my undergrad, my psychology degree. Like it was so much information that I'm very happy and very grateful to have had the opportunity to learn all of that formally through the university. உண்மையிலே சைக்காலஜி என்பது எல்லோருக்குமே பிடிக்காது, ஆனால் வந்து அது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். வந்து அதுக்குள்ளே போனால் வந்து அது ஒரு எங்களை பற்றி நாங்கள் யார் என்று அறிதல், மற்றவர்களுடைய மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுது, எல்லா ஒரு சிஸ்டத்தையும் வந்து எங்களுடைய ஒரு ஹியூமன் எப்படி ரன் பண்ணுகிறார், எப்படி அவருடைய அடுத்த கட்டம் நகரும், அவருடைய திங்கிங், அவருடைய டாக்கிங் வே, அதெல்லாம் எப்படி வரும் என்பதை வந்து நாங்களே அறிந்து கொள்ளுதல் என்பது, அதை விட நான் யார் என்ற ஒரு இப்போ நான் யார் என்று நானே அறிந்து கொள்ளுதல், அதெல்லாம் ஒரு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் வந்து அது எல்லோருக்கும் விருப்பம் பெறாது. ஆனால் நீங்கள் அதில்
அதற்குள்ளே சிறிய வயதிலிருந்தே நீங்கள் படித்தபடினால் இன்றைக்கு வந்து அந்த துறையிலேயே நீங்கள் அப்படியே யூனிவர்சிட்டிக்கு சென்று படித்தபடினால் அதே விருப்போடையே நீங்கள் பணியாற்ற அப்படினால் உங்களுடைய அந்த உயர்வு புள்ளியை நோக்கி நீங்கள் எந்த புள்ளியை நோக்கி செல்வீர்களோ அதை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களை போன்ற ஒரு பணியாளர்களாலே வந்து பல பேர் வந்து பாசிட்டிவாக அவர்கள் நல்ல நன்மை அடையக்கூடிய இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பணி மூலமாக வந்து அவர்களெல்லாம் வந்து ஹாப்பியாக வரக்கூடிய இருக்கும். ஸ்பெஷல் நீட் கிட்ஸ் உங்களுக்கு மிகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியான வந்து நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த துறையில் நீங்கள் பணியாற்றுதல் வந்து மிகவும் ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் அவர்களும் வந்து அது சரியான முறையில் ஒரு சர்வீஸை வந்து உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் இந்த உரையாடுகின்ற அந்த வீதம், அது எவ்வளோ வீதம் வந்து நீங்கள் அந்த நேசிப்போடு அதை லவ் பண்ணி செய்கிறீர்கள் என்பதை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. எமது மக்களும் பெருமை அடைவார்கள். எங்களுடைய குழந்தைகள் எப்படி ஒரு சிறப்பான முறையில் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை, வளர்ந்து விட்டார்கள் என்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. சரி, எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது திட்டமிடல் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? மாஸ்டர் அதன் பின்பு வேறு ஏதாவது உங்களோட எக்ஸ்ட்ரா இதோட ஆட் பண்ணி ஏதாவது படிப்பதற்கு ஃபியூச்சரில் ஏதாவது பிளான் இருக்கா? So when it comes to school, master's I was thinking about doing counseling psychology as a master's, but I realized எனக்கு dance தான் deeper dive பண்ணணும்னு. So they have a lot of diploma courses and degree courses for people like me. So teacher's grade முடிச்சிட்டு இன்னும் I think it's called நட்டுவாங்க நர்த்தகி, and then அதுக்கு மேலும் போகிறது. ஸோ அது அங்கதான் எனக்கு விருப்பம் இருக்குது. ஏன்னா டான்ஸ் டீச்சராக ஒரு solid ஃபவுண்டேஷனோட டான்ஸ் டீச்சராக விருப்பம் எனக்கு. I feel எனக்கு நல்ல ஃபவுண்டேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலும் போகலாமெண்டா டாப்புக்கு தான் போகணும் என்று நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக நீங்கள் போவீர்கள். என்ன சொன்னால் நீங்கள் எப்படி அந்த டான்ஸை வந்து நீங்கள் விருப்பமாக செய்கிறீர்கள் என்பதை எல்லோருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக எல்லோரும் நடனம் பழகிறார்கள். அதிலே ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கலைஞர்கள் வந்து மிகவும் அதுக்குள்ளேயே என்னென்னு சொல்வது, அதே ஒரு சரியான மிகவும் அதீத பற்றுறுதியோடு செய்வார்கள். அதிலே அப்படிப்பட்ட அந்த பெர்சன்டேஜுக்கு நீங்களும் இருக்கிறீர்கள். நாங்கள் பார்த்துருக்கோங்க. மிகவும் பற்றுறுதியோடு செயலாற்றுகின்ற நடன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நடன கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய திறமைகள் எப்பொழுதுமே மேடைகளிலே வித்தியாசமாக தெரியும். அவற்றையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. நல்லது. அதே போல நீங்கள் வந்து இப்பொழுது ஒரு இடையிடையே நீங்கள்லாம் பாட்டெல்லாம் பாடுவீர்கள் அம்மா சொல்லியிருந்தார். ஒரு பையனையா இல்லை உங்களை விருப்பமான ஒரு பாடல் ஒன்றை எமது நேர்களுக்கு எடுத்துவார்களே உங்களோட குரலிலே? Okay, ஒரு சினிமா பாட்டு எடுத்துட்டேன். Do you want me to button first? Okay, button say the middle then I'm aware. Okay. Hey Govinda, hey Anandananda Gopala, Mohana Muralidhara Shama Gopala. Hey Govinda, hey Anandananda Gopala, Mandira Giritari Hare Natavara Lala, Madhava Keshava Madana Gopala, Sai Madhava Keshava Madana Gopala. ஆமாம், அப்படியே அந்த இரவின் காற்றலையிலே மிதந்து செல்கின்றது உங்களுடைய இனிய குரல். நல்லது. சொல்லுங்கள் வந்து இப்பொழுது வந்து எங்களுடைய நடனக்கலையை பற்றி நாங்கள் அறிவோம். நடனக்கலையில் நீங்கள் எத்தனை வயதிலிருந்து நீங்கள் நடனத்தை பயில வழிக்கிட்டீர்கள்? ஸோ நான் என்னோட ஆசிரியை ஜெயந்தி சண்முகலிங்கமோட நான் 6 வயசில் இருந்து கற்றுக்கொண்டிருந்தேன். ஸோ ஃப்ரம் 6 to 20 years old. உங்களுக்கு நீங்கள் இந்த நடனம் லேர்ன் பண்ண போய்க்க உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சா? விருப்பமே இல்லை தொடங்கிக்க எனக்கு. The only reason why என்னண்டா நான் தொடங்கிக்க I was the youngest. So classல I think the oldest was 5-6 years older than me, so or maybe 4 years older than me. So அதை பார்க்க எனக்கு keep up பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, only because of my age. But ஒரு டைமுக்கு பிறகு, so by the time நான்
when I was in grade 5. So Anjam Babu Padikeka, I did grade 3 dance. So grade 3 dance and the time sayeka I failed because then it got the interest on the middle. Dance linum interest on the middle. And Amma so not like it's okay. Fail panina it's okay. Try it again. So render version like put it, try it again. And then Amma push me. And I was like, okay, say it. And on the time between grade 5 and grade 7, on the time I got on the time I was more and more I was starting to love dance more and more, and like I had time to process it, and like in order maturity level adale increase panyachu. So nan on the second time grade 3 sayeka when I walked in with so much more confidence, and then ammam sonna rendalayum ipa distinction edupinundu, and so thirupi vareka I knew okay rendalayum for sure I did really good, distinction edupanom theriyala, and then marks vandiruchu rendalayum sariyana like nalla marks distinction marks rendalayum na eduthen practically theory everything. So at first, like the first 5 years, and I just didn't feel a connection. But then the second that connection came, and I couldn't let go of it. Dance is so much like such a big part of my life after that. கூடுதலாக எங்களோட மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தியல் இருக்கிறது. நாங்கள் எங்களோட அப்பா அம்மா தாங்கள் சின்ன வயதிலே இந்த நடனத்தை பழக முடியாமல் போய்விட்டது என்பதற்காக குழந்தைகளை கட்டாயப்படுத்தி போஸ்ட் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது மக்கள் மத்தியிலே. அது ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம், சில வகையில் பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த குழந்தைகள் அங்கே சென்ற பின்பு ஒரு வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவர்களுக்கு அதிலே ஆர்வம் பெறுகிறது. உங்களை உதாரணமாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பத்திலே உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இன்று பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த பரதக்கலையை விட்டு உங்களோட மிக்ஸ் பண்ணி விட்டது, இரண்டரை கலந்து விட்டது. அப்படி ஒரு அந்த அளவுக்கு இந்த பரதக்கலை உங்களுக்குள்ளே உள் சென்று விட்டது. அது காரணம் ஆரம்பத்திலே அது விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதற்குள்ளே அதீத விருப்போடு இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ அது கூட ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன சொன்னால் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்தியல் பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்துகிறார்கள் குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று. ஆனால் அதில் ஒரு மூன்றாவது வகையான கருத்தியலும் ஒன்று இருக்கிறது. ஒன்று அங்கு சென்ற பின்பு முதல் ஒரு ஆரம்ப கட்டத்தில் சின்ன ஒரு கட்டாயத்தை படுத்தல் தேவையாக இருக்கின்றது. அதன் பின்பு அவர்கள் சென்ற பின்பு அவர்களுக்கு ஒரு விருப்பம் வருகின்றது. விருப்பம் வரும் பொழுது அவர்கள் அதிலே பற்றுறுதியோடு நல்ல விருப்போடு அந்த துறையிலே ட்ராவல் பண்ணுவார்கள். ஸோ அதனால் அது ஒரு நல்ல விடயம். இன்றைக்கு நீங்கள் இப்போ சொல்லிருக்கீங்க சைக்காலஜியோட உங்களுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் ஆனால் இருந்தும் நீங்கள் இந்த அடுத்த கட்டத்தை மேலே கொண்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த நடனக்கலையை தான் போகணும்னு சொல்கிறீர்கள். சொன்னால் உங்களுக்கு இரண்டுமே நல்ல விருப்பமானது, சைக்காலஜியும் சரி நடனமும் கிட்டத்தட்ட உங்களோட உரையாடலேருந்து பார்க்கும்போது இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது சமாந்திரமாக. ஆனால் நீங்கள் நடனக்கலையை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது ஒரு சிறப்பு. தான் ஒரு குழந்தை ஆரம்பத்திலே மறுப்பு தெரிவித்தது, தாய் தந்தையர் கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் 1-2 ஆண்டு காலத்துக்கு பின்பு அந்த குழந்தை அதற்குள்ளே மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு பயின்று அதிலேயே ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று இது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தியலை நாங்கள் மக்கள் மத்தியில் விடுகின்றோம். இந்த மக்கள் ஒவ்வொரு குழந்தையிலும் ஒவ்வாறு உருவாக்கப்படுகிறார்கள். அந்த ஒரு கணிப்பு தான் இந்த உங்களை போன்று இந்த உங்களோட படிப்பு போன்று இந்த நேர்காணலையும் இந்த சைக்காலஜி இருக்கிறது, பிலோசபி இருக்கிறது, எல்லாமே கலந்த ஒரு கலவை தான். சரி, நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், இப்பொழுது நீங்கள் உங்களோட ஆசிரியரை பற்றி சொல்லுங்களேன். ஆசிரியர் இன்றைக்கு உங்கள் விருப்பம் இல்லாத உங்களை ஒரு விருப்புக்குரிய ஒரு மாணவியாக ஒரு கலைஞராக மாற்றினார். அந்த ஆசிரியரின் சிறப்புகள், அவர் எப்படியான ஒரு சிலபஸ் பாடத்திட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி உங்களை டீச் பண்ண? Okay, so yeah, இந்த ஆசிரியர் ஸ்ரீமதி ஜெயந்தி சண்முகலிங்கம். ஓகே, நான் தொடங்கிக்கே அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள அவங்க she was very very experienced already. She had done so many Arangetams. நான் தொடங்கும் போதிலே I think 50 Arangetams close to already say that. I'm not sure the number, but several already say that. So அந்த டைம்லே சரியான முறைப்படியாக சுத்தமோட நல்ல வடிவான
பாவம் வச்சு கை வச்சு கால் வச்சு எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. So that's also why எனக்கு தொடங்கிக்க எனக்கு கொஞ்சம் பயம். Even now teacher பார்க்க எனக்கு பயமா இருக்கும். Because like teacher like பயப்பட்டு like she didn't cause fear and then teach. She just commanded so much respect. So அவங்க teach பண்ணிக்க I completely respected. So அவங்க like teacher சொல்லிக்க okay practice பண்ணிட்டு வாங்க and the next week நான் வடிவா practice பண்ணியேண்டா the whole 2 hours before dance class practice பண்ணிட்டு தான் போவேன். and teacherக்கு அவ்வளவு respect இருக்குது எனக்கு. Like so that's why like from the beginning teacher was very very cut and straight. Like இப்படி தான் செய்யணும். Like it's like you need to be like strong. Mulatharam dance arika strong body avekkonum face like soft arikekkum bhava moda vekkonum like pleasing smile irkonum and like everything in theorium nalla vadiva like present paniranga. The way that she presented the theory was very like classic like some like under like she'll say something like okay like this story is like Murugan's story from this so other like it'll stick. So இப்பவே like I'll think about it, okay there's that story as well. So on the story bed show ஒரு கதை like ஒரு நாட்டியம் செய்யலாம் அந்த கதையோட. So like throughout it everything like whether it was the bhavam natyam Hindu stories even then just with life lessons too. எனக்கு like for example எனக்கு freeze ஆவேன் எனக்கு like nervous like when I'm really nervous I'll freeze, especially na dance arika mundi ellam I will freeze right away. So teachers sollikondirna it's okay if you freeze, like it's fine to freeze. It's about having like the practice. So practice thiripi say that freeze agamaten and I realized after that there's a lot of truth to it because in the muscle memory irunda nan freeze agamaten. So Arangetram time vareka like stage போகவே முதல் I had this feeling of okay if anything happens, if anything goes wrong, that's okay, I'll handle it. Like when that time comes I'll handle it. So like and the mindset completely shifted from the day I started to the day I did Arangetram, a full complete mindset shift. So I feel like and it could dance like if I didn't have I'm so grateful for my dance teacher. If I didn't have the opportunity to go to her as a dance teacher, I feel like the person that I am today would be very different. I feel like I would still be very like very very nervous, very like oh like I'm being asked to do this, should I not. But I feel like I take the opportunity even when I'm nervous and I talk too much. I'm like okay, it's gonna be okay in the end. I'll take care of it when it happens. So I feel like and a dance teacher, the best teacher I could have gone to, and I'm so happy that Amma put me into her dance and I'm really happy that Amma pushed me, because if I didn't have Amma's pushing and if I didn't have my dance teacher telling me okay like you need to do it right and like just keep practicing, and everything was just cut and fine. So with all of that together everything was just perfect. So I'm so grateful. உண்மையிலே எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க பணி இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே ஃபாரின் கண்ட்ரியிலே எப்படியெல்லாம் நாங்கள் எங்களை குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும் என்பதை வந்து ஸ்பெஷலான ஒரு சிலபஸில் அவர்கள் உருவாக்கி அந்த சிஸ்டத்தில் வந்து எங்களோட குழந்தைகளை உருவாக்குறார்கள். இங்கே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சில வேளைகளிலே பயிற்றுவித்தல் என்பது தாயகத்திலே இருந்து வந்த ஆசிரியர்களுக்கு சில வேளைகளில் சில கடினங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய திறமை என்னவென்றால் இங்கே இருக்கின்றவர்களுக்கு என்ன ஒரு சிஸ்டத்திலே பழக்க வேண்டுமென்று அவர்கள் அதை சிலபஸ் உருவாக்கி அதற்கு ஏற்ற முறையிலே பழக்கி இன்று வந்து ஒரு பெரிய ஒரு கலை உலகமே ஒரு எங்கு பார்த்தாலும் நடன கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் என்று அப்படியே ஒரு இந்திய மண்ணிலே ஒரு கலை உலகம் அப்படி இருக்கோ அதே அளவுக்கு ஒரு கனடாவிலே எல்லோருமே ஒரு பெருமையாக பார்க்கின்ற அளவுக்கு எங்களுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதுதான் நாங்கள் ஒரு பெருமைப்படுறது என்று தாயகத்தில் இருக்கின்றவர்களே, இலங்கையில் இருக்கின்றவர்களே, ஒரு கனடா மண்ணிலே சரி அல்லது புலம்பெயர்ந்த மற்ற நாடுகளில் இருக்கின்றவர்கள் கூட எப்படி அவர்கள் தங்களுடைய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம், எங்களுடைய தமிழ் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கலை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எப்படி இவர்களால் முடியும் என்று அந்த அளவுக்கு நாங்கள் அது எங்களுடைய கட்டாய கடமையும் கூட அவரை காப்பாற்ற வேண்டியது. அந்த இது ஆசிரியர்களுக்கு இந்த வழியிலே உங்களுடைய ஆசிரியரை நாங்கள் பெருமையாக பார்க்கின்றோம். அவர்களுக்கும் ஒரு நன்றிகளை எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், வந்து இந்த வழியில் உங்களுக்கு அரங்கேற்றத்தை பற்றி நாங்கள் ஒரு ஏற்றத்துக்கு முதல் ஒரு பாடல் ஒரு சில வரிகளை பாடி காட்டுங்களேன். ஓகே, சரி. ஓகே.
Okay. ஆமாம், நடன ஆசிரியை கிருஷ்ணவே சோமசேகரம் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் இவருடைய நடன கலை எவ்வளவு வீதம் மக்கள் மத்தியிலே பிரபலமாக இருக்கின்றது என்பதை கூடுதலாக அவருடைய நடனக்கலையை பார்த்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அண்மையிலே நடந்த ஒரு விழாவிலே அவருடைய மாணவர்களும் அவரும் இணைந்து நடனக்கலையை அந்த நிகழ்ச்சியை செய்திருந்தார்கள். அந்த பெருமை உண்மையிலே எங்களுக்கு எல்லோருமே பார்க்கக்கூடிய காலம் தொடர்ச்சியாக வரும் என்று சொன்னால் அவர் அதுக்குள்ளே கூடுதலாக இன்னும் அதீத பற்றுதியோடு பயணிக்க காத்திருக்கின்றார். ஆமாம், அடுத்து வாங்க. Okay. Okay, let me do it. பூக்கள் பூக்கும் தருணம் நாருயிரே பார்த்த நாணம் இல்லையே, புதிரும் காலை பொழுதே முழுமதியும் திரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உணர்வே நேரம் போகவில்லையே, எதுவும் பேசவில்லையே, இதுவேதோ எதுவும் புரிவதில்லையே, என்ன புதுமை. பெருமை. இந்த பாடல் உண்மையிலே ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவித்து ரசித்து எல்லோருக்குமே விருப்பமான ஒரு பாடல். மிகவும் அந்த பாடலை உங்களுக்கு நல்ல விருப்பம் போல இருக்கு. அப்படியே நீங்கள் பாடும்பொழுதே தெரிந்து கொண்டோம். நல்லது, பெருமை. அதே சொல்லுங்களேன், வந்து இந்த நடனக்கலை நீங்கள் பயின்று என்று ஒரு ஆசிரியர் தரமாக கேட்டுக்கிறீர்கள். ஆசிரியர் தரம் எந்த காலப்பகுதியில் நீங்கள் எடுத்தீர்கள்? டீச்சர் நான் கிரேட் 11 செய்ய எடுத்தேன். கிரேட் 11 செய்ய எடுத்தீங்க. நல்லது. கிரேட் 11 செய்யக்கு நீங்கள் எடுத்தீங்க. வந்து எப்படி இந்த ஆசிரியர் தரத்தை வந்து எடுக்கும் பொழுது அந்த நிலைக்கு வரும் பொழுது எப்படி இருந்துச்சு? It was really hard. அந்த டைம்ல mentally எனக்கு I was in grade 11 அந்த time, so ஸ்கூல்லையும் நிறைய பாடம் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தேன். And then டான்ஸ்லையும், so teachers grade எடுக்க, so அரங்கேற்றம் செய்யக்க நீங்க 12-13 pieces எடுப்பீங்க. Teachers grade எடுக்க அது double, so ஒவ்வொரு ஐட்டமும் ரெண்டு songs தான் செய்யணும். So நான் 2 வாரணம் செய்தேன், 2 தில்லானா செய்தேன். So அதிலே ரெண்டா செய்தேன். So அந்த time சரியான like not only stressful, but it was also a very I was 16, so it was a very different time for me. So I was still mentally growing, but it was a very, very important experience. On the time that I realized nothing can break me. So because of that, நான் teachers grade say teacher, so don't be stressed. The hardest part is the judges. I'm going to okay, நீங்க இது செய்யுங்க அது செய்யுங்க and நான் again freeze பண்ணக்கூடாது. So on the time I was really telling myself, okay, even if I don't know the steps, the judges know the steps. So எனக்கு தெரியலன்னா okay, ஒரு second கொடுத்து okay, what's the step? Okay, and then I go give a big smile on it. I just start again. So on the hesitation on the middle, on the time நான் exam செய்யக்கு. So I know you can even ask Amma, the longest time எனக்கு the exams எனக்கு சரியான பயமா இருந்தது. I really wanted to complete teacher's grade, but then I was so scared that I was going to fail. But then by the time I got there, I said, okay, that's it. So at that time I had to write ஒரு ஜதி எழுதி அதுக்கு choreograph செய்து ஆடணும். அதுவும் சில பீஸ்களும் some pieces I also had to dance, and then I also had to do a mock class. So நான் இருந்து தட்டுக்களி அடிச்சு a couple கொஞ்சம் students நான் kind of teaching them in a class. So at the sake, I was very it was a lot. It was a 1-hour exam. So on the time I was so worried, but at the same time I had a feeling of okay, I have the confidence and gatherium நான் இது either save and real life I can for sure do this. And it was also good because on the judges alam so okay, so you have to improve on this and that. So it was very good for me to have that the judgment as well, so that these are all very advanced Bharathantyam teachers as well. So avanga solleka or ninga idu seyanum adu seyanum. To this day I think about it. For example, na solleka sotkattu solleka I have to tell the kids, okay, ninga in the
முதலாவது தடவை செய்ய போறீங்க. So very like slowly, okay, make sure they know what they're doing, make sure that I know that I'm on the same page as them, and then speed, make sure the speed I start off very slow, because on the time let's சரியான nervous ஆயிருந்தேன், so I'd start off first speed very fast. So like அதுவும் நான் எடுத்தேன், okay, like patient-ஆ போகணும். If I catch myself going too fast, patient-ஆ தான் இருக்கணும். So even now I'm talking slowly because I caught myself talking fast. So it was a really good experience, because I feel like even just as a person, that's really molded me into being a fighter, because on the time it was very, very hard. But then fight punny, like I got through it. All the items I did, the teaching I did, the jadi, creating the jadi, ellam nalla vadiva seiden. Theory is never a problem for me. Ethereum nalla vadiva seiden. So I was very happy with how I got through my teacher's grade. And if I would change something, it would just be that I wish I could get more feedback, and that's it. உண்மையிலே நீங்கள் 11ஆம் வகுப்பு கிரேட் 11 படிக்க நீங்கள் அப்பொழுதுதான் சின்ன பிள்ளை. இப்போ சின்ன பிள்ளைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் கோபம் வரும். ஆனால் 16 சின்ன பிள்ளை தானே, 18 அண்டர் 18 பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளை தானே 16. அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கூடுதலாக ஹை ஸ்கூல் 11 என்றால் அங்கே கூடுதலான ஒர்க் இருக்கும், வித்தியாசமான இது. 16ல் மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்து படிக்கிறது என்பது ஒரு சாதாரணமான நாட் ஈஸி. ஆனால் நீங்கள் செய்திருக்கிறீங்க, அதான் உங்களோட அந்த வலிமை, உங்களோட பவர். நீங்கள் ஒரு பவரானால I think so, yeah. Small but mighty ன்னு சொல்வேன். இல்லை, நீங்கள் நல்ல ஒரு பவர். அதாவது என்ன இந்த விடயத்தை எப்படி செய்ய வேண்டும், ஓகே, உங்களை நீங்களே ஒரு கட்டுப்படுத்தி இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை நர்வஸ் ஆகக்கூடாது, அப்படி செய்யணும், அப்படி அந்த ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒழுங்கமைத்து செய்தல் என்பது அந்த சிறிய வயதிலே கிரேட் 11 படிக்க நீங்கள் அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டினரி பர்சன் தான். அது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கிறது. உங்களுடைய நடைமுறை, நகர்ந்து வந்த பாதை எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. எங்களோட டெஸ்டினேஷன் பெருமை அடைவார்கள், அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, அதே வழியில் சொல்லுங்களேன், அரங்கேற்றம், இந்த நடனக்கலை பயிலும் பொழுது இந்த அரங்கேற்றம் முக்கியமாக இம்பார்ட்டனா? Oh yeah. அந்த கருதுகிறீர்களா? Yeah, for sure, Solomon. And teacher's grade mudikeka, I didn't think நான் அரங்கேற்றம் செய்வேன், because like one thing villa and adum I didn't think நான் teacher's grade செய்தேன், like I didn't think it was important for me to do my அரங்கேற்றம். But then time போயக்க like என்னோட படிச்சவங்க எல்லாம் அரங்கேற்றம் like செய்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஆசை கொஞ்சம் ஸோ அம்மா அப்பா கிட்ட கேட்டேன், நான் அரங்கேற்றம் செய்யலாமோ. And then at first அப்பா கொஞ்சம் like தெரியல, like is it something that you'll be able to do? And at the time I told him, no, I have to do it, like நான் teacher's grade செய்தேன், அரங்கேற்றம் I feel like I need to do it. And then it really did help, because the teacher's grade like and teacher's grade sayaka, you learn about all the different types of dances and appadi jadi solradhu idellam solradhu. Ana arangetradhula dhaan neenga like appadi stage la perform pannanom, and like that's when you learn that, because andha nerathila like you learn all the pieces, but then summa like memorize pandradhukku learn pannadilla, you're performing it. Neenga or performer appadi seiyanum, and andha nerathila dhaan like you fully understand. So other than like people munala and like connecting to people. So only when I got to my Arangetram, when I got to Arangetram level, did I really connect with the people that I was performing for. So even now when I go on stage, I really like, I see myself as somebody that's in the audience. So okay, am I enjoying myself dancing? No? Okay, really connect with the audience. So on the Nirthala, like if if you knew the dialogue that's going on in my head, you'll see like my eyes will be like, like my eyes will get bigger, my bobam will change. Allam like I'll make it bigger, because I know, okay, like I might be losing people. Some people might get bored. Even like it's Tamil, it's a cultural dance. End of sometimes they will get bored, and it's fair. So avangala pidichittu, like if I can get them, then I feel like I did a really, really good job. And I know like a lot of people, even Amma's age, they really appreciate
like, you know, Tamil part. So now I choreograph Tamil songs. When I do a Tamil song, I choreograph it really well, so that Amma's like generation will be able to really appreciate it. So yeah, I feel like Arangetram Seyamirunda, I don't think I would have that connection with the audience. அரங்கேற்றம் அப்போ நீங்கள் கேட்கும் பொழுது அம்மா அப்பா அவள் திங்க் பண்ண இல்லையா அங்கே அரங்கேற்றம் செய்யணுமெண்டு? அம்மாக்கு ஆசை தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்கனாமி லெவலில். கஷ்டம். எக்கனாமி லெவலில் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் செய்யணும். அதுக்காக கொஞ்சம் அவள் உடனே பேரண்ட்ஸின் டிசிஷன் வந்து எல்லாம் பிளான் பண்ணி போட்டு தான் சொல்லுவார்கள். இப்போ நீங்கள் கேட்க வந்தால் அவர்களுடைய கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டு டிசைன் பண்ணி போட்டு ரெண்டைக்கும் உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு அந்த ஒரு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண முடியும் இல்லை. அதில் எல்லோருக்கும் கிடைக்கிறது. எல்லோரும் பதினாட்டியம் பழகிற எல்லோருமே அரங்கேற்றம் செய்கிறவர்கள் அல்ல. ஆனால் அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான ஒரு எக்கனாமி ரீதியில் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த கிட்ஸுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு முழுமையை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் டீச்சர் கிரேட் எடுத்தாலும் இந்த ஆடியன்ஸோட கனெக்ஷன் அந்த வருகின்ற அந்த இதை அந்த அரங்கேற்றத்தை ஒரு முழுமையாக உங்களுக்குள்ளே ஒரு முழுமையை பண்ணக்கூடியது. நான் ஒரு முழுமையாக ஒரு கொஞ்சம் பழகி இருக்கிறோம். ஆடியன்ஸுக்கு முன்னால் நாங்கள் ஒரு வெற்றிகரமாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு அந்த ஒரு இடத்தை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீங்க, அந்த மன உறுதியை பிடித்துக் கொள்கிறீங்க. அதுதான் ஒரு சிறப்பு. சரி, பெருமை. உண்மையிலே அரங்கேற்றம் சொல்லுங்கள். அரங்கேற்றம் ஆசிரியர் அந்த காலம் இந்த மக்களுக்கு முன்னால் நீங்கள் நடனம் ஆடியது ஒவ்வொரு விடயங்களும் அந்த இதை பற்றி எப்படி நீங்கள் எவ்வாறு உணர்ந்து கொண்டீங்க, எவ்வாறு ஃபீல் பண்ணீங்க, அதை சொல்லுங்கள். எதை பற்றி அரங்கேற்றத்தை பற்றி? Oh, like just how I felt that எப்படி ஃபீல் பண்ணிருந்தேன்? Oh yeah, so அரங்கேற்றம் time, like on the 2 weeks before on Arangetram Taiverika, I was very stressed. Like would I be in a position to be able to do it? And the நேரத்துல like அம்மாவும் அப்பாவும் சொல்லிக்கொண்டிருந்தாங்க, like at this point Arangetram நடக்க போகுது, so do the best that you can. Like it's okay if it's not perfect. இப்போ பாக்க I feel like I did so much better than I expected, and that's why I'm so proud of myself and I'm so grateful for Amma. But like right before I stepped on the stage, and there was this feeling of zen, like a feeling of okay, like my heart wasn't beating out of my chest, my stomach wasn't hurting. It was a sense of like euphoria. And now stage every time I go on stage I get that sense of euphoria, and then stage la poika, it's a sense where I'm not in my body anymore. So on the feeling, I'm so happy that I did my Arangetram, because now I know what that feeling feels like, and I chase that feeling. And the feeling like so like I have a few programs, 2 stage programs and 2 choir programs lined up, and I'm going to be choreographing new songs for each. And that feeling of doing a new song in front of people, and the feeling of just knowing like and like my emotions are really coming out, and they are all understanding my emotions, and I'm able to connect with everybody based off of these very simple emotions that only my face is showing. It's such a good feeling. So I'm so happy that I did my Arangetram, because there's no way I would have. It's like tasting like, you know, honey for the first time. When you taste honey for the first time, you realize how sweet it is. It's the same thing as that. You just end up chasing it. ஆமாம், நீங்கள் உரையாடுகின்ற அழகை உங்களுடைய தாயை பார்த்து ரசித்துக்க அதான் தாய்மை, பெருமை. உண்மையிலே சிறப்பு. இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகள் தங்களுடைய வளர்ச்சி பாதையை பற்றி உரையாடும் பொழுது இந்த கலையகத்திலே பெற்றோர்கள் முன்னாலே இருந்து ஆசனத்தில் இருந்து பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இங்கே இருக்கின்றது. அது கூட ஒரு பெருமையாக இருக்கும். அதே நேரத்திலே வானொலி மூலமாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், முகப்புத்தகத்தின் மூலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காணொளி வடிவிலே எல்லாமே நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது. அது இப்போ நாங்கள் கதைப்பது அத்தனையுமே மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு. எல்லோருமே பார்ப்பார்கள், தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். யூடியூப் மூலமாகவும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். தொடர்ச்சியாக ரன் பண்ணிக்கொண்டே இருக்கும். சரி, உண்மையிலே இன்று நீங்கள் சர்வம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் அதில் அறக்கட்டளை மூலமாக உங்களோட சமூக பணியாற்றுகிறீர்கள். அந்த விடயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
Okay, yeah. So, நான் Sarvaam Foundation join பண்ணிக்க it was 2019. Yeah, 2019 கூட தான் join பண்ணினேன். So, அந்த நேரத்தில் I was a youth mentor. So, நான் தங்கச்சி மாமாவும் நாங்கள் மீட்டிங்ஸுக்கு போய் sometimes அவங்க எனக்கு கேட்பாங்க like குரூப்புக்கு யோகா like சொல்லி தாங்க வேண்டு and I would do some of the group volunteer activities as well. But like I'm very grateful. Sarvaam Foundation எனக்கு நிறைய dance opportunities கொடுத்தாங்க. So 2019, no? So 2018 and yeah, 2018 நானும் தங்கச்சியும் orchestra-ஓட ஆடினோம். 2019 நான் ஒரு group of children-ஓட choreograph செய்து அவங்களோட like அவங்க ஆடைக்கு நான் நட்டுவாங்கம் போட்டேன். And then so after COVID, திருப்பியும் this year I did it again. And in the time, both orchestra-ஓட நான் ஆடினேன் and on the same group of children-ஓட நான் choreograph செய்து நட்டுவாங்கம் செய்தேன். And I'm so grateful for this opportunity especially. But so Kamali Auntie, who's the head of Sarvaam Foundation, she connected me with Kalmune School. So it's a special needs school, Sri Lanka special needs school. So இப்போ நான் ஒரு வாரமும் Zoom-ல Bharathantyam class செய்கிறேன். So 40 minutes-க்கு I connect with 3 or 4 of the kids and அவங்க என்னோட சேர்ந்து பரதநாட்டியம் பழகுவாங்க. So I think ஒரு மார்ச்ல இருந்து நான் தொடங்கினேன் அவங்களோட and they're doing so well. அவங்க தட்டடவு எல்லாம் செய்கிறாங்க இப்போ நாட்டடவும். So basics அவங்க செய்கிறாங்க இப்போ and they're doing amazing. They really enjoy it. There's 2 of them. Every week they come and then like they're just so excited to just be there. Stretches எல்லாம் செய்வோம். And Adeke, I can tell like it's something that they just enjoy doing. So it's very fun, it's very rewarding. And soon நான் முல்லைத்தீவோடும் ஒரு இன்னொரு Zoom meeting-ம் செய்ய போறேன். So two times a week I'm going to be doing it now. உண்மையிலே கூடுதலாக இந்த அறக்கட்டளை ஃபவுண்டேஷனோட சர்வம் ஃபவுண்டேஷனோட நீங்கள் பணியாற்றுறது உண்மையிலே ஒரு பெருமை என்று சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகள் கனடாவிலையும் எங்களுடைய தாயகத்திலையும் இலங்கை மண்ணிலே அந்த செயற்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் அந்த விசேட தேவைக்குட்பட்ட ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுக்கு அவர்களுடைய விடயத்திலே அவர்கள் கூடுதலாக கவனம் எடுப்பது அது ஒரு பெருமை. அது எல்லாரும் அந்த விடயத்திற்குள்ளே செல்வது குறைவாக இருக்கும். அந்த விடயத்துக்குள்ளே செல்வது ஒரு சேலஞ்ச். அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸோட பணியாற்றுறது, அவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கு சேவை வழங்குறது, அவர்களுடைய தேவைகளை அறிந்து சரியான முறையில் வைத்திய ரீதியான செயற்பாடுகளை செய்தது, அவர்களை ஒரு சாதாரண குழந்தைகளை போன்று செயற்படக்கூடிய வகையிலே இப்பொழுது மூலமாக இந்த பரதக்கலை டான்ஸ் பழக்குவது, பரதநாட்டியம். இப்போ நீங்கள் கல்முனையில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறீங்க, அது பின்பு முல்லைத்தீவில் ஜாயிண்ட் ஆக போகிறீங்க. உண்மையிலே இங்கே படித்த குழந்தைகள் அவர்களே சில வழிகளை இங்கேயே ஸ்ட்ரெஸ் லைஃப், அவர்களுடைய வேலையை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் போதாமையாக இருக்கும், படிப்பு மற்ற விடயங்கள் இருந்தும் அந்த தாயகத்திலே இருக்கின்ற எங்களோட குழந்தைகளை அதே விசேட தேவைக்குட்பட்ட ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுக்கு செய்யணுமென்ற அந்த விடயம் உண்மையிலே ஒரு கடவுளின் ஆசி. உரிய குழந்தையாக கடவுளின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே. அதுதான் எப்பொழுதுமே எங்களுடைய செயற்பாட்டிலே தான் கடவுளை காணுகிறோம். கூடுதலாக இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுகளோடு நாங்கள் பணியாற்றும் பொழுது உண்மையிலே கடவுளை நியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் மிகச்சிறப்பு. மக்கள் எல்லாம் மேலே பாராட்டிக் கொள்வார்கள். பாராட்டுதலுக்காக நீங்கள் செய்யவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட மன உள ரீதியாக ஒரு விடயத்தை நேசித்து செய்தல், அதுக்கு ஒரு பொறுமை தேவை. உங்களுக்கு அந்த அத்தனை வித வகையான ஒரு திறமை டேலண்ட் இருக்குது உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களோட சைக்காலஜிக்கல் படிச்சுருக்கிறீங்க, எப்படி அவையில் கேண்டில் பண்ணுறது, அதே நேரத்தில் டான்ஸில் அவர்களுக்கு ஒரு மென்டலியாக ஹாப்பியாக கொடுக்குறது, அது அது ஒரு உண்மையான ஒரு சிறப்பான சேவை. அந்த சேவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. தொடரட்டும் உங்கள் சேவைகள். எங்களுடைய மக்களும் எங்களுடைய நேயர்கள் எங்களுடைய வர்த்தக பெருமக்கள் எல்லோருமே வாழ்த்துவார்கள். உங்களுக்கு ஆதரவு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருப்பார்கள். நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், இன்னொரு பாடல் ஏதாவது பாட போடுறீங்களா? தேன்மொழி பூங்கொடி வாடி
வாடி போச்சே செடி வான்மதி பைங்கிலி ஆசை தீர வாயண்டி ஒன்னு நினைச்சிலும் ஒருகளை போடி சோகத்தில் ஒன்றும் வளர்க்கல தாடி கெத்து காட்டுட்டு அளவுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே கண்ணழகா காதழகா பொன்னழகா பெண்ணழகான் கைகள் சேர்த்து செல்லும் விரல் அழகா கைகள் கோத்து கொள்ளும் விரல் அழகா உயிரே உயிரே என்னை விர எதுவும் உயிராயிரையாயில்லையடி அழகே அழகே உன்னை விர எதுவும் அழகாய் அழகாயில்லையடி. நீங்க சங்கீதம் படித்தீர்களா? கொஞ்ச நேரத்துக்கு 3 வருஷத்துக்கு நான் கௌசலே அலங்கோவனோட நான் படித்தேன். கௌசல அலங்கோ 3 வருடம் படித்திருக்கு. 3 வருடம் படித்தாலும் அது கொஞ்சம் குறிப்பிட்ட காலம்தான். நல்லது நல்லது. எப்படி நீங்கள் படிக்கும் பொழுது அப்படி இருந்துச்சு? சங்கீதம் படிக்க உங்களுக்கு இலகுவாக இருந்துச்சா, ஈஸியா இருந்துச்சா? Honestly, அந்த நேரத்தில் எனக்கு சங்கீதம் வரையில only because I think அந்த கூச்சம் இருந்தது, like பாட கொஞ்சம் கூச்சம் இருந்தது, so I was shy at that time. So எனக்கு கொஞ்சம் like கவலை அந்த நேரத்தில் விட்டு நின்று கவலை. But I'm so grateful though because நான் by the time I was in grade 6 நான் பஜன்ஸ்ல சாய் பஜன்ஸ்ல பாட துவங்கினேன். So அந்த டைம்ல like ஒரு by the time I was in grade 6, I had a lot of like support too. Some people like Danujan, brother Danujan, Saraswati Amma, Shanti auntie, lots and lots of support where they were telling me, okay, this is how you have to sing, this is how you have to hold your tune, and several bhajans. I know so many bhajans because of that, and that's why எனக்கு bhajan பாடேக்க சரியான confidence இருக்குது because my voice has been trained to sing bhajans. Cinema பாடேக்க I love singing cinema பாட்டுs in the song, but then வெளியில பாடேக்க I get a little bit nervous only because practice இல்ல. But even then I love singing, and I am like I do use singing when I'm teaching dance though, like dance palakeka I do sing the song Jadis Alam Palakran. So அதெல்லாம் சொல்லேக்க and the music background really helps because I think I got to Varnam. So சொற்கட்டெல்லாம் சொல்லேக்க வர்ண மாதிரி சொற்கட்டெல்லாம் வரும். So அதெல்லாம் சொல்லேக்க அந்த உச்சரிப்பு எல்லாம் இப்ப வரும். So the 3 years was really big and the foundation was very important. உண்மையிலே கூடுதலாக அடிப்படை என்று சொல்லுவார்கள். அடிப்படையை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். 3 வருடங்கள் அடிப்படைக்கும் கொஞ்சம் கூட கற்றிருப்பீர்கள். அதனால் நீங்கள் நல்ல உங்களோட குரல் வந்து இப்போ நிறைவாக இறுதியாக பாடிய பாடல் நல்ல குரல். அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பாருங்க. என்று சொன்னால் உங்களோட இப்பொழுது நீங்கள் சினிமா பாடல்களை பாடக்கூடிய மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவற்றை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்றால் உங்களுடைய குரல் வந்து அப்படியே கிளீனாக வருது. அப்போ நல்லா இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்தால் சிறப்பாக இருக்கும். இதில் சொல்லுங்களேன் வந்து உங்களை பற்றி உங்களோட அம்மா அப்பா தங்கச்சி அந்த அவரோட சின்ன வயசுலேருந்து இன்று வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலா காலத்தை பற்றி சொல்லுங்க. இனிமையான காலத்தை பற்றி. So எனக்கு தங்கச்சியோட சரியான பாசம். தங்கச்சியும் நான் தானே. So it's just the two of us. தங்கச்சி என்னை விட 6 வயசு குறைஞ்சவ. So she's 6 years younger than me. But to this day எல்லாரும் like they think that she's the older one. அவ 24 நான் 19 ன்னு சொல்லி கொண்டு போறாங்க. It's like I'm shorter, but at the same time like I look up to her so much. Like our whole lives எனக்கு ஏதோ நடந்தா like அவ ஓடி வருவா, அக்கா என்ன நடந்தது ஓடி வருவா எனக்கு. And then like for us we were always the same. Like நான் like அவ தங்கச்சியா பார்க்கல. I saw her as my equal the whole time. So whenever anything happened I always made sure that she was okay, and then she always made sure I was okay. I never parented her. She was always just my twin sister the whole time. And then Amma was always there for me. Amma was always there, and
like அழுது கொண்டு இருக்கேன் என் அம்மா அழுது என்னோட அழுவா. So yeah, எனக்கு like me and amma have a very special bond. Like to this day we like சண்டை பிடிக்க சண்டை பிடிப்போம். But then like when we're talking and we have those moments of love, like I'll always call her, like because we don't live together anymore, I'll always call her and I'll be like, oh mummy எப்படி இருக்கீங்க, I love you, and like we have such a good relationship now. So a lot of people, they'll have like a hard time with their parents, and then once they have the space from their parents and they go through a period of time where they miss their parents, that you get the same possum you had for them when you're like 3 or 4, you know, crying for amma. And then me and Appa's like I feel like just like me. We have the same personality, so that makes us very very similar in the sense where our personalities clash, but at the same time nobody understands me the way Appa does. So yeah, so like me and Amma, Appa and Krissnavee, so many amazing memories. I love you, bro. இந்த அம்மா மேரெல்லாம் இப்போ நீங்கள் இன்றைக்கெல்லாம் நடனம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துருக்குறீங்க. யூனிவர்சிட்டியில் படித்து இன்றைக்கு நல்ல நிலைக்கு வந்துட்டுருக்குறீங்க. குறிப்பாக இந்த ஸ்விம்மிங் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டுருக்குறீங்க, ஃபினிஷிங் பொசிஷனுக்கு வந்துருக்குறீங்க. சொல்லுங்கள், இந்த தெரியுமா இந்த விடயங்களில் உங்களோட அம்மா அப்பா எப்படியெல்லாம் உங்களை கொண்டு வந்து விடுவார்கள்? அவர்களெல்லாம் இந்த காருக்கு இந்த வாகனத்தில் இருப்பார்கள். Oh gosh, so அப்பா தான் எல்லாரும் like அப்பா அம்மா would stay in dance class. So நானும் தங்கச்சியும் dance class போய்க்க she would come, she would sit. So you have so many recordings. அம்மா video like every single class, like on the camcorder எடுப்பா. So I have those videos now. அதெல்லாம் பார்க்க like, you know, like I get so emotional because it's like wow, like I came so far. And அப்பா, oh my god, அப்பா would drive us everywhere. So like எங்களுக்கு swimming class, skating class, நான் skating classக்கு போய்க்க like it would be so cold, but அப்பா had to put the skates on. So skates போடக்கே சரியான like I wouldn't sit still. So skates போடக்கே like he had such a hard time, but he was so patient, like சரியான patience ஓட. And he would make sure that I was like, you know, everything was safe, helmet was on. Swimming class, he would take me every day, even if it was so like the weather was so bad, snowing, raining. He would take me. I failed swimming grade level 3 4 or 5 times. Every time I failed, Appa was like, it's okay, let's just put you back in it. And every time he put me back in it. Amma and Appa, that's why I'm so grateful, because no matter how many times I messed up, they picked me up and made sure they gave me the support to just keep going. Again, it could like I never felt like I had no support. Like no matter what I went through in life, Amma and Appa always was there. Like I always knew they loved me, and I knew they're always there. And so that's why I'm very, very, very grateful that they were in my life. And to this day, I'm so grateful for both of them. சொன்னீங்க அல்வானு. ஓகே, இது வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நேர்காணல் என்று சொல்வதும் பார்க்க எங்களோட ஃபீலிங் ஸ்ட்ரோக், எங்களோட உணர்வுகள் வந்து உரையாடிக்கொள்ளும். நாங்கள் அப்படியே ஏதோ சைக்காலஜி நீங்கள் படிச்சிங்க, நாங்கள் அப்படி ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியில் வந்தோமோ அந்த கணப்படுதலிருந்து இன்று வரையும் வந்து எங்களுடைய பாதை எப்படி வந்து இன்றைக்கு நாங்கள் எப்படி வந்துருக்கிறோம். இதைத்தான் எங்களை மற்றவர்களுக்கு இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிற எங்களை மற்றவர்களுக்கு உங்களை ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிளாக நாங்கள் காட்டுறோம். இப்படி பாதையால் போய் இப்படி வந்து இப்படி வளர்ச்சியடைந்து இப்படி ஒரு நடனக்கலைக்குள்ளே ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்து பிற விருப்பத்தை உருவாக்கி பிறகு சின்ன வயசுலேருந்து சைக்காலஜி அது படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து அந்த துறையிலே பேரண்ட்ஸும் வந்து அந்த கிட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சில எங்களோட கிட்ஸ் வந்து சில வழிகளில் சைக்காலஜி படிக்க சில பேரண்ட்ஸ் கூட மாட்டினோம். இல்லை நீங்கள் டாக்டருக்கு படிங்க அல்லது என்ஜினியர் அல்லது லோயர் அப்படி தான் எங்களோட அது தப்புன்ற சொல்லையில் அது மிகவும் உயர்வான பதவிகள். அப்படி இருந்தால் பெருமை தான் எல்லோருக்குமே. அது எங்களோட அப்படி சொல்லி தான் நாங்கள் அந்த எங்களோட தமிழ் மக்கள் வந்து நல்ல உயர்வான அந்த எஜுகேஷனில் உயர்வு நிலையில் இருக்கிறோம். என்னங்கிற பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு நாள் உயர்வான ஜோப்பை தான் சொல்லுவார்கள். அதால் தான் எல்லோருமே உயர்வாக இருந்தாங்க. அதால் தான் எல்லோரும் எங்களோட கல்வியை பொறுத்தவரையில் எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அந்த வகையில் உங்களோட சிறிய வயதிலிருந்தே பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருக்கு என்பதை கவனித்து உங்களோட உரையாடி உங்களோட விருப்புக்கேற்ற மாதிரி அவர்கள் உங்களுக்கு எலோவ் பண்ணி அனுமதி தந்து என்று வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியிலேயே அந்த துறையிலே நீங்கள் படித்து நீங்கள் ஒரு பட்டம் பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னால்
நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் உங்களோட குடும்பம் வந்து சென்று இருக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெருமை. எப்பொழுதுமே வந்து நாங்கள் சில வேளைகளில் இந்த உரையாடல், இந்த நேர்காணல் வந்து எங்களை நாங்களே அறியணும், நாங்கள் எப்படி எல்லாம் வளர்ந்தோம்ன்றதை பார்க்கணும், அதை மக்களுக்கு முன்னால் இருந்து கதைக்கணும். எங்களை அம்மா என்ன செய்தான்றதை வந்து அப்படி இருக்க யோசித்து அந்த வார்த்தைகளால் கொண்டு வரணும். அம்மா அப்பா எல்லாம் எப்படியெல்லாம் எங்களை வளர்த்தார்கள், எங்களை எப்படியெல்லாம் டான்ஸ் கிளாஸுக்கு கொண்டு போனார்கள், அதெல்லாம் எல்லோரும் நாங்கள் சொல்கிறத வீட்டில் கேட்பணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க ஊரே கேட்குது, மக்கள் கேட்குறார்கள். அதான் எங்களோட வானொலி வந்து அதுக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்துருக்கிறதுக்கு என்றால் உங்களுடைய ஒவ்வொரு வரலாறுகளும் வந்து ஒரு உருவாக்கம் வந்து ஒரு உயர்வு புள்ளியில் இருக்கின்றவர்களுடைய நகர்வுகளும் வந்து எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதுதான் ஒரு பெருமை. சரி, நிறைவாக வந்து ஒரு பஜனையில் அல்ல உங்களுக்கு விருப்பம் ஏதாவது பாடல் ஒன்று பாடுங்க. ஏதாவது பாட முடியுமா, அல்லது பஜனை ஒன்று ஏதாவது உங்களுக்கு? ஓகே, பஜனை பாடுறேன். கோவிந்தா கோபாலா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கோபாலா சாயி கிருஷ்ணா கோபாலா. நல்லது. உண்மையிலே மனம் திறந்து விளையாடி இருக்கிறீர்களா? நாங்களும் நீங்கள் சைக்காலஜிக்காக படிச்சிங்க, அதில் வந்து உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி கூடுதலாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க. என்ன சொன்னால் இது நாங்கள் ஒரு முறையும் நாங்கள் கூறும் பொழுது நாங்கள் சொல்லியிருக்கோம், பெரிய விஞ்ஞானிகள்லாம் வருவார்கள், அவர்களே சில வழிகளில் அந்த குடும்பம் என்று அந்த கடைசி கட்டம், அந்த குடும்ப உயர்வுக்கு அந்த பெற்றோர்கள் எவ்வாறு பணியாற்றினார்கள், எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணினார்கள் என்பதை பார்க்கும்போது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரும் வரையும் வந்து அதில் ஒரு ஆட்டம் உண்டு, ஒரு மனம் தளம்பும். என்ன சொன்னால் அந்த கண்ணுக்கு முன்னால் அந்த பெற்றோர்களுடைய அந்த அனைத்தும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் ஒரு சிறப்பு பெருமை. இதை தான் நாங்கள் எங்களை பெற்றோர்களுக்கு கொடுக்குறது இதுதான். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கும் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுகின்றோம். எங்களுக்கு படிப்பிச்ச ஆசிரியர்கள் எப்படிலாம் எங்களை உருவாக்கினார்கள், அவர்களை பற்றியும் நாங்கள் வெளியில் சொல்லும் பொழுது தான் அவர்களுக்கு அவர்கள் செய்த அந்த பணிக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அது பெருமை. அதேபோல் இதை சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகிறீங்க? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் நடந்து வந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகிறீங்க? So many people. First of all, அம்மாவும் அப்பாவுக்கும் first thanks always, and obviously teachers, Mata Pita Guru Devam enduvaanga. So Amma Appa Guru and then God above everything else. So avanga moondu perukkum, dance teacher Gachendra Shanmugalingam, music teacher, bhajans the people who taught me bhajans, all of the people who taught me anything and gave me the kala and the life lessons, for all of them. Even today, like all of my family, the new people that I've met in my family, my closest family, my chosen family, everybody, I want to say thank you to all of them, because over the last few years, especially during COVID times, there were a lot of times where, especially now that I'm getting my dance school started, I have so many good senses of support telling me, pushing me, just keep doing it, keep it up. And they know who they are. And I'm very, very grateful for all of these people in my family. And I also want to thank my sister. Oh my God, Tangachi. Pranavi is amazing. She's one of the most strong-headed people that I know. Whenever I feel like I'm not confident enough to do something, she tells me, no, I can do it. She pushes me. She always says, I see you running a dance school one day. And avva sonna madiri ellame ipo nadakudhu. So I really want to thank her for having so many good things to say about me and to just push me into being the person that she knows that I can be. And I also thank you for this opportunity, and the opportunity it was an amazing opportunity, and so that was even nicer. But and also Sarvaam Foundation, the opportunities with Sarvaam Foundation were endless and amazing. And this opportunity with Time of Fam as well was very, very amazing. So the Sarvaam Foundation's entire foundation, what they do and how they have helped me, and Kamali Auntie, she's really been pushing me to
to be able to use my kala and to to help people and to also make myself happy. So she gave me that good balance, and she's such an amazing person to talk to. I've talked to her so much about things that have been bothering me, and she's helped me so much through it. So she's one of the most personable people that I know, especially because she's Amma's generation, and she I know Amma's generation might not understand my feelings as well, but she taught me that it's not about the generation, it's about how I explain it, and everyone is more than capable of understanding my feelings. I just have to give them that opportunity with the time and the patience. So yeah, I have so many people to thank, and I don't even know if I've thanked everybody, but thank you so much, everyone who's gotten me anywhere, even a step closer to where I am today and a step closer to where I will be tomorrow. Thank you to all of you guys, and thank you for the listeners as well. Thank you. உண்மையிலே பெருமை. நீங்கள் கூடுதலாக இந்த நாட்டிலே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கேயே படிப்படியாக கலைக்குள்ளே உள்வாங்கப்பட்டு கலையை என்று பயிற்றுவிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருந்து அதே வழியிலே கலையை இந்த நாட்டிலே மாத்திரமல்ல எங்களுடைய தாயகத்திலே அதுக்கும் குறிப்பாக விசேட தேவைக்குட்பட்ட கடவுளின் குழந்தைகளுக்கு பயிற்றுவித்தல் என்பது அது ஒரு புனிதமானது, அது ஒரு தெய்வீகமானது. அதை அந்த 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 பணியை நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து இந்த கலைக்குள்ளே பயணிக்க வேண்டும். உங்களால் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த இந்த மண்ணிலேயும் நாங்கள் வாழ்கின்ற மண்ணிலேயும் சேவை ஆற்றுதல். நாங்கள் பிறந்த இல்லை எங்களுடைய அப்பா அம்மா எங்களுடைய நாடு சார்ந்த மக்கள் சார்பாகவும் பணியாற்றுதல் என்பது அது ஒரு மிகச் சிறப்பு. அந்த வகையிலே அந்த குழந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் விருப்போடு அவற்றை செயலாற்றுகிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய பணியிலும் எங்களுடைய மக்கள் சார்ந்த தாயகத்தை நோக்கிய ரீதியிலே உங்களுடைய பணிகளிலே சர்வம் ஃபவுண்டேஷனோட இணைந்து நீங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறீங்க. அதே நேரத்தில் இங்கே கூட இந்த மண்ணிலே அவர்களுடைய சேவைகள் இருக்கின்றது. அந்த சேவையிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் மாத்திரமில்லை, உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே பணியாற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய அம்மா, உங்களுடைய சிஸ்டர் எல்லோருமே அந்த குடும்பமாகவே இந்த அறக்கட்டளையோடு பணியை ஆற்றுதல் என்பது அது மிக ஒரு சிறப்பு. அந்த பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக உங்களை கலைகள் தொடரட்டும். வேறு ஏதாவது நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? Okay, yeah. So என்னை பற்றி கதைக்கும் போது அப்பா பற்றி கதைக்கிறேன். ஸோ அப்பாவுக்கு அப்பா is doing a garage door business. So he's a very, very well-known garage door person in the community. He's been doing it for years now. I think இப்போ ஒரு 10 வருஷமாக இருக்கும். ஸோ அவரோட பிஸ்னஸ் சேக garage doors. அதுக்கு ஷேர் அவுட் பண்ணி வைக்கணும். only because அப்பாவோட பிஸ்னஸ் மைண்ட் தான் எனக்கு கொஞ்சம் தூக்கி வருது. I feel like அப்பாவில் பிஸ்னஸ் செய்ய முடியுமெண்டா or entrepreneurship செய்ய முடியுமெண்டா என்னாலேயும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். So that for sure I have to shout out to Appa for that. And so when it comes to my dance school, Saraswati Nadana Alayam, on January 25th for Thaipusam, I'm going to be inviting new students to join me. So as of right now, I have a handful of students, and I am looking forward to working with more students. And I want to reach out a lot to the students who have special needs or are neurodivergent or want a little bit of extra support, because when you learn Bharathantyam, not only are you learning Bharathantyam, but it's also helping you in school, coordination, flexibility, socialization, in all aspects of life. So if you feel like your child or somebody that you know would very, very much benefit from learning dance, whether it's from me or from anybody else, I highly recommend it. And if you're close by areas in Scarborough, so Tapscott and McNicoll, Gore and Castle Oaks crossing in Brampton, and also Chinguacousy and Bovaird, closer to West Brampton, I'm holding classes at those 3 locations. So if you are close enough to me at either of those locations, I'm very happy to invite you into the school. So I'm hoping for the best for everyone here. And thank you, listeners. So thank you, Uncle, for this opportunity. Thank you, Tamil FM. பெருமை. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்ததுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். அதுதான் ஒரு பெருமை. அந்த வகையிலே நாங்கள் பெருமை அடைக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்து உரையாடிக்கோம். நன்றி, நன்றி, வணக்கம்.